முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் உண்மை நிலையை தமிழக அரசு விளக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து பேசி கீழ்த்தரமாக அரசியல் செய்யக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கட்சிகள் பல இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சராக இருக்கின்றவருடைய உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த வகையில்தான் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு மருத்துவ அறிக்கையை இந்த அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதல்வர் தனிநபர் அல்ல, தனிப்பட்ட முறையிலே ஒரு கட்சி தலைவராக மட்டுமல்ல, அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் முதல்வராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே அவர் உடல்நலம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அதிமுக தலைமையகத்திற்கும் இருக்கிறது, தலைமைச் செயலகத்திற்கும் இருக்கிறது. ஒரு ஊழலற்ற ஆட்சியை படைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஊழலை எதிர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவரின் உடல்நிலையை விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சகோதரர் இளங்கோவன் போன்றவர்கள் முதலமைச்சர் அவர்களின் உடல்நிலையை விமர்சித்து அரசியல் செய்யும் இந்த கீழ்த்தரமான அரசியலை நான் எதிர்க்கிறேன். ஏனென்றால் உடல்நிலை என்பது அவரவர்களின் தார்மீக உரிமை. ஆக அரசியலை பற்றி பேசுங்கள், ஆட்சியை பற்றி பேசுங்கள், ஆனால் தனி தலைவர்களின் உடல்நிலையை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள். அது ஆரோக்கியமான அரசியல் அல்ல என்பதை நான் மிக தெளிவாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன்.